சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக. இப்போ நீங்கள் கமல் ஃபேனுங்களா? இல்லை நான் ரஜினி ஃபேன். ரஜினி ஃபேனு. கமல் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு படம்? கமல் ஐட்டிங் தானே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்சி செட்டா? போச்சு. நல்லா இருந்துச்சு பிக்சரு. ஓகே. ஸோ நீங்கள் கமல்ஹாசன் ஃபேனுங்களா? இல்லை நான் அஜித் ஃபேனு, அதனால கமல்ஹாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நல்லா இருக்குது ஃபிலிம் வேணா. இந்த படம் ஆக்டிங் கமல் சார் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் பேக் என்ன ஆக்டிங் சூப்பர். ஸ்டைலிஷ். இப்போ கபடி வரலாறு கபடி பார்ப்போம். நல்லா இருக்கு சார். தேர்ட் வெயிட் இருக்கிற சூப்பர். கமல் சார் ஆக்டிங் ஒரு ஆக்டிங் படம் எப்படி ஆரம்பிச்சு கொடுத்து பிரேக்கப் பண்ணி காட்டுறேன். பெஸ்ட் பாய் ஸ்டெப்பில் ஆக்டர்ஸ் அந்த ஃபிலிம் வெயிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. பிறகு சார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கூடாது. இந்த மாதிரி பிக்சர் படம் வெயிட்டிங். இந்த மாதிரி படம் யாராலும் எடுக்க முடியாது. கமல் சார் யாராலும் ஒன்றுமே பண்ணுறது இந்த மாதிரி படத்தை ஜனங்க வந்து நல்லா ஒரு மெசேஜ் படத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்க்க. இப்போ மற்ற நம்பல் அப்படியே ஓகே. ஓகே. கமல் சார் ஆக்டிங் பேசாதா? நீங்கள் ஆக்டிங் பேச என்ஜாய் பண்ணீங்களா? நீங்கள் கமல் ஃபேனா சார்? ஆனால் என்ன படம் தான் வந்தோம், அது சூப்பராக நல்லா இருக்கு. கமல் ஃபேன் இல்லை. கமல் யூடிவி கமல் எல்லா படமும் பார்ப்பேன். ஓகே. ஓகே. எல்லா படமும் பார்ப்பேன். இந்த படம் அந்த படம் தனித்தனியும். ஓகே. தமிழ் படமாக இருக்கட்டும், இஞ்சி படமாக இருக்கட்டும், தாரா படமாக இருக்கட்டும், தெலுங்கு படமாக இருக்கட்டும், ஓகே. எல்லா படமும் நான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் ஒரு சினிமா ரசிகன்? ஆமாம். நான் வந்து ஓகே. விஜயகாந்த் ஃபேனு. ஓகே. ஓகே. நான் விஜயகாந்த் ஃபேனு. ஆனால் வந்து நான் எல்லாரு படமும் பார்ப்பேன். எனக்கு வந்து கதை முக்கியம். ஓகே. படம் எல்லா படம் இந்தியன் 1 கூட பார்த்து இந்தியன் படம் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்தியன் 2 வந்துக்கிறேன். ஓகே. அது 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்துச்சு. ஓகே. மிச்சம் எல்லாரு படமும் நான் பார்ப்பேன். ஓகே. ஸோ விஜயகாந்த் சார் உங்கள் உயிர்? என் உயிர். மற்றவங்களாம் பொழுதுபோக்காக இல்லை, எல்லாரு படமும் பார்ப்பேன் நான். ஓகே. சூர்யாவாக இருக்கட்டும், அஜித்தாவாக இருக்கட்டும், கமல்ஹாஸ் சார் இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், எல்லாரு படமும் நான் பார்ப்பேன். ஓகே சார். படம் பார்ப்பேன். எனக்கு வந்து பிடிச்சிருக்குதுமா. ஆனால் இந்த ஜென்ரேஷன் எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யூத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. சங்கர் ஆகட்டும், அண்ணாச்சின்னு ஆகட்டும், ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் தெரியாது. மெசேஜ் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து இட் வில் பி அ குட். அந்த மெசேஜ் ரீச் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அவன் படம் பார்த்து ஒன்றும் போயிட்டு கமல் சார் ஆக்டிங் இஸ் வெரி குட். ஆல்வேஸ் நான் as a fan சொல்லுவேன். ஆக்சுவலி என்னன்னாக்கா ஆக்டிங் இஸ் வெரி குட். எப்படி இருந்தாலும் அவர் ஆக்டிங் தான். சரி, நெக்ஸ்ட்டு சிவாஜி சாருக்கு அவுட் தான். ஓகே.